ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் அதற்கு ஒரு ஃபீஸ் எம்டிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. ஸோ இது பெரிதளவுக்கு ஒரு காமன் மக்களை பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பெரிய லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபீஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்தியாவை பொறுத்தளவில் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, பெரிய அளவில் அது நடந்திருக்கு. பிஜேபியோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நம்ம அதை பார்க்கலாம். குறிப்பாக 2016 யூபிஐயை கொண்டு வராங்க. யூபிஐ பொறுத்தளவில் முதல்ல வந்த டைமில் பார்த்தோம்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸோட எண்ணிக்கைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இனிஷியல் டைமில் ஒரு மாதத்தில் ஏறக்குறைய 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தோம்னா ஒரே மாதத்தில் 20 லட்சம் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய 23 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரே மாதத்தில் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. வேற எந்த நாட்டிலையும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. மற்ற நாடுகளில் அஃப்கோர்ஸ் நடக்கும், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். பட் இந்தியாவை பொறுத்தளவில் அந்த டிரான்சாக்ஷன்ஸோட எண்ணிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸில் 50% பார்த்தா இந்தியாவில் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, இந்தியா ஒன்றும் பெரிய வளர்ந்த நாடு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது ஏன் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு பார்த்தோம்னா, நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், கையில் கேஷ் இருந்ததுன்னா கேஷ் எடுத்து வீட்டில் வச்சுருப்போம். நம்ம மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறோன்னா நம்ம செலவுக்கு தேவையான பணத்தை பேக்கெட்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் என்ன பண்ணுவோம், பேங்க்லேயும் வச்சுப்போம். சில சமயம் கொஞ்சம் பணம் பார்த்தா வீட்டில் கபோர்ட்லேயும் மாட்டிகிட்டு இருக்கும், பீரோலையும் மாட்டிகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸாக மாற்றிட்டீங்கன்னா உங்கள் பேக்கெட்டில் பணம் உட்காந்துருக்காது. இப்போ நீங்கள் என் பர்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெருசாக பணம் இல்லை. பணம் எங்கே இருக்கும்? இப்போ பேங்க்கில் இருக்கும். ஸோ இப்போ பேங்க்குக்கு கையில் நிறையா பணம் சேருது, பணப்புழக்கம் அப்போ அதிகமாகுது, பேங்க்ஸால் நிறைய லோன்ஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை அது விட்டுட்டு போகும். அப்போ டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நடக்குது, டேனியல் எவ்வளோ பண்ணுறாரு, கேப்ரியல் எவ்வளோ பண்ணுறாரு, இந்த நிறுவனம் எவ்வளோ பண்ணுறது, எல்லாத்தையுமே கரெக்டாக கவர்மெண்ட்டால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஓரளவுக்கு எல்லாரையுமே அந்த டேக்ஸ் சிஸ்டமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். எல்லார்கிட்டும் டேக்ஸ் ரெவன்யூலாம் கலெக்ட் பண்ணிடலாம், ஜிஎஸ்டிலாம் கலெக்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அந்த அட்வான்டேஜும் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் இருக்குது. ஸோ இப்படி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருந்தனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தோம்னா யூபிஐயை என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தா டெவலப் பண்ணுறாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு கூகுள்லாம் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஜிபேயாக இருக்கலாம், அமேசான் பேயாக இருக்கலாம், எல்லாத்தையுமே எந்த செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோன்றதுக்காக செலவே இல்லைன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அந்த சிஸ்டமை ஃப்ரீயாக டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணி பேங்க்ஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஜிபே மாதிரியான ஆப்ஸாக இருக்கலாம், அவங்கெல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே கியூஆர் கோடை வச்சு அமேசான்லேயும் பே பண்ணலாம், ஜிபேலையும் பே பண்ணலாம், ஃபோன்பேலையும் பே பண்ணலாம். இதை யூஎஸில் நீங்கள் பண்ண முடியாது. யூஎஸில் பார்த்தோன்னா ஒருத்தனும் ஒரு சிஸ்டம் பில் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இந்த விஷயங்களை இந்தியன் கவர்மெண்ட் பின்னாடி இருந்து பண்ணுறனால எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். என்னோட ஜிபே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு 10 ரூபா உங்களுக்கு அனுப்புறேன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஆனால் யூஎஸ்ல அப்படி கிடையாது. யூஎஸ்ல பேங்க் அக்கௌண்ட்டோட அங்கே அவனோட ஜிபே கனெக்ட் ஆகிருக்காது, அவனோட டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது என்னன்னா, ஜிபே இல்லாட்டி அமேசான் பேலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அது ஒரு வாலெட் மாதிரி தான்.
அவனோட கார்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் வாலெட் மாதிரி தான் அது அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்படி நிறைய பணப்புழக்கம் நடக்குதுன்னு வச்சுப்போம். நான் சொன்ன மாதிரி 23 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது ஒவ்வொரு மாதமும் இந்தியாவில். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் 5-10 பைசா ஆகும். இந்த செலவு இருக்கு. குறிப்பாக பேங்க்ஸுக்கு, நிறுவனங்களுக்கு, அந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இந்த செலவு இருக்கு. ஆனால் எந்த ஃபீயும் அவங்க சார்ஜ் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த நஷ்டங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நஷ்டங்களை ஈடுகட்டுவதற்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க. பட் அதை தாண்டியும் பேங்க்ஸுக்கு குறிப்பாக நிறைய நஷ்டங்கள் வருது. ஏன்னா ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது காசும் வாங்கக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எம்டிஆர், மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ்லலாம் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா 1 to 1.5% வரைக்கும், 1.5 to 3% வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. டைரெக்டாக கஸ்டமருக்கு பேக்கெட்லேருந்து காசு போகாது. ஆனால் மர்ச்சண்ட்டை டார்கெட் பண்ணி அவன்கிட்ட இருந்து ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காசு கடைசியில் யார் பே பண்ணுவா? கஸ்டமர் தான் பே பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சகட்டு மேனிக்கு டீ குடிக்கிறது கூட நம்ம ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பேங்க்ஸுக்கு நிறைய நஷ்டங்கள் வருது இதனால. பட் இருந்தாலும் பேங்க்ஸ் ஏன் இந்த நஷ்டங்களை உள்வாங்கிக்கிறாங்கன்னா, பேங்க்ஸை பொறுத்தளவில் வேற நிறைய லாபங்கள் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கஸ்டமரை அக்வயர் பண்ணலாம். நிறைய புது கஸ்டமர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு இது ஒரு நல்ல வழி. ஸோ இப்போ ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அக்விசேஷன் அப்படின்றதுக்காக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கஸ்டமரை உள்ளே கொண்டு வருவதற்கு நான் இவ்வளோ பணத்தை செலவழிப்பேன் அப்படின்னு செலவழிப்பாங்க. இதுவும் அந்த மாதிரி பார்க்குறாங்க. கஸ்டமர் அக்விசேஷனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செலவாக பேங்க்ஸ் இதை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ பேங்க்ஸை பொறுத்தளவில் வேற நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, கிரெடிட் கார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பேங்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவழிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நான் எவ்வளோ பணம் செலவழிச்சிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸை என்கிட்ட விற்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கும். எனக்கு என்ன மாதிரியான லோன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ பேங்க்ஸுக்கு இதனால நஷ்டம் வந்தாலும் இன்னொரு சைடில் புது கஸ்டமர்ஸை உள்ளே கொண்டு வருவதற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேங்க்ஸ் பார்த்தோன்னா ஓரளவுக்கு இதை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் முடியல. இப்போ நிறைய நஷ்டங்கள்லாம் வருது. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயத்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அது ஃபார் எவர் ஃப்ரீயாக இருக்காது. இப்போ இங்கே ரூபே ஃப்ரீ. ரூபேனா என்ன? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுலாம் பார்த்தோன்னா ரூபே கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்டர் கார்டு, விசா கார்டெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஃபீ இருக்கும். பட் ரூபே கார்டை பொறுத்தளவில் டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் அந்த ஃபீயை, அந்த செலவை வந்து பேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா கவர்மெண்ட் அந்த செலவை பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால செலவு இல்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் அது டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்கே சிக்கல்கள்லாம் வருது. பேங்க்ஸ் எல்லாம் இப்போ அழுத்தங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கன் அழுத்தமும் இருக்கு. அமெரிக்காவில் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு சூழல். அமெரிக்காவை பொறுத்தளவில் இது $multi-billion பிஸ்னஸ். இது இந்தியா மாதிரியான என்வாரன்மெண்ட் அங்கே கிடையாது. இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அவன் பணத்தை வந்து கலெக்ட் பண்ணுறான். இப்போ யூஎஸ்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நம்ம கிட்ட பெரிய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற கல்ச்சர் இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் கேஷ் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. எல்லாரும் ஜிபே பயங்கரமாக யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கல்ச்சர் இங்கே ரொம்ப 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 குறைவு இந்தியாவில். ஆனால் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950ஸ்லேயே அந்த ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட்டுருச்சு. அங்கே கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்தோம்னா 1950ஸ்லேருந்தே அங்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அங்கே பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் கார்டு வழியாக தான் நடக்குது. இன்றைக்கும் பார்த்தோம்னா ஜிபே இருக்குது, அப்புறம் ஆப்பிள் பே இருக்குது. அது எல்லாம் இருந்தாலும் பேமெண்ட் ஆக்சுவலாக நடக்கிறது கிரெடிட் கார்டு வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. கிரெடிட் கார்டு வழியாகவும் டெபிட் கார்டு வழியாகவும் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்ட்ஸை அதோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும் போதும் 1.5 to 3% வந்து அவன் ஒரு ஃபீயை கலெக்ட் பண்ணுறான். ஸோ அந்த அமௌண்ட் போயிட்டு இருக்கு. இது பார்த்தோம்னா ஏகப்பட்ட லாபத்தை அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுக்குது. குறிப்பாக விசா, அப்புறம் மாஸ்டர் கார்டு மாதிரியான நிறுவனங்களுக்கு கொடுக்குது. இந்தியாவிலையும் அவங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக ரூபே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் ரூபே வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. டிரான்சாக்ஷன் ஃபீயே இல்லாமல்
ரூபே டிரான்சாக்ஷன்ஸை நடத்திட்டு இருக்காங்க. இது வரும்போது என்ன ஆகுது, மாஸ்டர் கார்டுக்கும் விசாவுக்கும் பெரிய பின்னடைவு ஏற்படுது. ஏன்னா நேச்சுரலாக அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் மார்க்கெட்டில் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். இன்றைக்கும் பார்த்தோம்னா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, ஏர்போர்ட்ஸுக்கு ரெகுலராக போகக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கும் மாஸ்டர் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெருசாக ரூபேயை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெளிநாடுகள்லாம் நிறைய பயணம் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மாஸ்டர் கார்டு வழியாகவும் விசா வழியாகவும் இன்னும் ஈஸியாக நடக்கும். ரூபே அங்கே சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால இன்னைக்கும் அவனுக்கு மார்க்கெட் இருக்கு. பட் லோக்கல்ல ஓரளவுக்கு மாஸ்டர் கார்டையும் விசாவையும் பலவீனப்படுத்திட்டாங்க. ரூபே வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அவங்க தான் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சிஸ்டம் அவங்க கிட்ட இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸுக்கும் பெரிய ஒரு தொகையை நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்த பண்றாங்க. அந்த தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற நிறைய பணம் இருக்கு இல்லையா, அவனுக்கு கமிஷனாக கொடுக்குற பணம் இருக்கு இல்லையா, அது கம்மியாயிருக்கு. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் அமெரிக்கன் கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடுவாங்க. இந்தியாவில் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு, எல்லா டிரான்சாக்ஷனும் ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸுக்கு ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணியாச்சுன்னா மாஸ்டர் கார்டு விசாக்கு அது பெரிய அட்வான்டேஜாக போயிடும். இப்போ ஏன் எல்லாம் ரூபேயை சூஸ் பண்ணுறாங்க, ஏன் எல்லாம் யூபிஐ சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்கு. ஸோ அங்கே ஒரு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வருதுன்னா அப்போ மாஸ்டர் கார்டும் விசாவும் அவங்க காம்படிட்டிவாக மாறிடுவாங்க. ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட்டை இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களும் பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் மேலே அமெரிக்கன் சைட்ல இருந்தும் அழுத்தங்கள் போட்டுட்டு இருக்காங்க. அதுபோக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேங்க்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கண்டினியூஸாக அந்த லாஸை பேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ பேங்க்ஸை பொறுத்தளவில் அவங்களும் சில மாற்றங்கள் வந்தால் நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம்னா இப்போ பார்லமெண்ட்ல புது பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, டாக்ஸேஷன் அண்ட் அதர் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ற ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் எம்டிஆர் அப்படின்ற ஒரு ஃபீயை வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்ற ஒரு ஃபீ கலெக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாக்டாக எந்த மாதிரி இருக்க போகுது அந்த ஃபீ நமக்கு தெரில. இப்போ நிறைய ரூமர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஃபீ கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த ஃபீயும் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டம் இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டு ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா சாதாரண மக்கள் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்கு. பட் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா சாதாரண மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. குறிப்பாக சாதாரணமான கன்சியூமர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம டீ குடிக்க போறோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்பவும் மாதிரி நம்ம 20-30 ரூபா கொடுத்து ஒரு டீயை குடிச்சுக்கலாம். பட் 2000-3000 ருபீஸ் நம்ம யூபிஐ வழியாக நம்ம இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அங்கே ஒரு ஃபீ, ஒரு கட்டணம் நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. குறிப்பாக அதுவும் கன்சியூமர் செலுத்த மாட்டார், இந்த மெர்ச்சன்ட் அந்த வியாபாரி வந்து அதை செலுத்துவார். ஸோ நேச்சுரலாக அந்த பணத்தை அப்புறம் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை கொண்டு வருவாங்க அப்படின்றாங்க. இது கொண்டு வந்தால் என்ன சிக்கல் ஏற்படும்? நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்திருக்கு இந்தியாவில். நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த டிமானிட்டைசேஷன் 2016 வருது இல்லையா, அந்த டைம்லலாம் பார்த்தா அந்த யூபிஐலாம் பெருசாக புரிதல் யாரும் கிடையாது. அப்போ எல்லாரும் பணத்துக்காக அங்கங்கே ஓடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த யூபிஐ பற்றின புரிதல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ இருந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கெல்லாம் அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே பிடிக்காது. பெரிய இந்த கையில் இந்த கரன்சியை கையில் வச்சுருக்க தான் எனக்கு பிடிக்கும். ரூபா நோட்டு கையில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்போ தான் புதுசாக யூபிஐ வருது. அதுக்கப்புறம் பார்த்தா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் ஏறக்குறைய 86% வேல்யூ கரன்சியை பார்த்தா டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ கையில் யார்கிட்டையும் பணம் இல்லை. அப்போ இதை தான் யூஸ் பண்ணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த பீரியடில் வேகமாக பட்டுன்னு எல்லாம் இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இன்னைக்கு பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இது மாறி இருக்கு. ஒரு பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்தியாவில் நடந்திருக்கு. இது பின்னுக்கு தள்ளப்படும். இனி நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத அமௌண்ட்டை நீங்கள் கட்டணமாக செலுத்தணும்னு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஸ்பெண்டிங்கை குறைச்சிடுவாங்க. இல்லை ஆக்சுவலாக அதே மாதிரி ஒரு டைம் கர்நாடகாவில் இந்த இஷ்யூ போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் வந்து ஏதோ டிரான்சாக்ட் பண்ணும்போது எதனா சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே
கேஷுக்கு மாறிட்டாங்க டக்குன்னு ஒரே நாளில். கரெக்ட். இங்கேயும் அப்படிதான். இப்போ 2000 ரூபா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீயை நீங்கள் என்கிட்ட கலெக்ட் பண்ணுறீங்கன்னா 2000 ரூபா அப்போ நான் கேஷ் ட்ரான்ஸ்ஃபருக்கு மாறிடுவேன். சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூபிஐ யூஸ் பண்ணுவேன். பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நான் கேஷ் ட்ரான்ஸ்ஃபருக்கு மாறிடுவேன். பழையபடி நான் அதை பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இல்லையா? நேச்சுரலாக அதான் நடக்கும். ஸோ அதனால இது ஒரு சிக்கல். அப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ அதிகமாகுது. ஏன்னா பணப்புழக்கத்தை கவர்மெண்ட்டால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியும். அப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட்டெல்லாம் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். அங்கே லீக்கேஜஸ்லாம் இருக்காது, ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அங்கெல்லாம் சிக்கல்கள் வரும். டெஃபினட்டாக நான் நடந்திருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் டெஃபினட்டாக பின்னுக்கு தள்ளப்படும். ஆனால் இன்னொரு யதார்த்தம் என்னன்னா, நத்திங் கேன் பி ஃப்ரீ ஃபார் எவர். ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்காது எப்பவும். அது சஸ்டெயினபிள் கிடையாது. ஒரு விஷயம் சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி அது அப்படி தான் ரன் ஆக முடியும். இப்போ இந்த ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா, இப்போ மாதம் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வரணும். அது வராமல் நான் மாதம் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவேன். உள்ளே வரக்கூடிய பணம் பார்த்தா 50,000 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு மாதமும் எனக்கு 50,000 ரூபா நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கும். அது ஒரு 4 மாதம் அந்த நஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஆனால் கண்டினியூஸாக அந்த நஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. இங்கேயும் அதே தான். 2016 இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட நஷ்டங்களை பேங்க்ஸும் கவர்மெண்ட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இது நடக்கும் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இப்போ அந்த விஷயம் நடந்திருக்கு. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி இந்த விசா மாஸ்டர் கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? ஏன்னா இப்போ எல்லாருமே கேஷ் ஃப்ளோக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல விசா டெபிட் அவங்களுக்கும் அந்த தேவை இல்லைல்ல, அவங்களோட யூஸும் கிடைக்காத போது அவங்க எந்த இடத்துல பெனிஃபிட் ஆகும்? இப்போ சிம்பிள். இப்போ யூஎஸ்ல இது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. அங்கே ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நடக்குது. ஜிபே, ஆப்பிள் பே இந்த மாதிரியான ஆப்ஸ் வழியாக நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரெக்டாக பேங்க்ஸோட கனெக்ட் ஆகிருக்காது. அங்கே டெபிட் கார்ட்ஸோடையும் கிரெடிட் கார்ட்ஸோடையும் தான் அந்த ஆப்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கே அந்த கிரெடிட் கார்டு கல்ச்சர் அங்கே இருக்குது. டேப் பண்ணுவாங்க, டேப் பண்ணி அவங்க பேமெண்ட்ஸை அங்கே பண்ணுறாங்க. ஸோ அங்கே நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடியும் இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. இங்கே என்ன சூழல் இருக்குன்னு பார்த்தா அந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்புறம் டெபிட் கார்டு கல்ச்சரே இங்கே பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. கேஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டைரெக்டாக இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு கீழே நம்ம வந்துட்டோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கல்ச்சர் இப்போ பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தா டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, யூபிஐலாம் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கிரெடிட் கார்டு கல்ச்சரை கொண்டு வரலாம்னு நினச்சாங்க. அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் யூபிஐலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் பின்னடைவை ஃபேஸ் பண்ணுறாங்க? நான் சொன்ன மாதிரி ரூபே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, யூபிஐ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அப்படி இருக்கும்போது ரூபே தான் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரூபே 2012-13 வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு ரூபேனா என்னன்னு பேச தெரியாது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், மாஸ்டர் கார்டுனா ஏதோ ஹை ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு மாஸ்டர் கார்டு கொடுங்க அப்படின்னு நான் பேங்க்ல கேட்குறேன். அப்போ எனக்கு அங்கே பேங்க் மேனேஜர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், நீங்கள் மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபீயை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், அது ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு போகும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது நம்ம இந்தியன் ப்ராடக்ட், இது உங்களுக்கு இது ஃப்ரீயாக இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏன் ரூபேயை சூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் யூபிஐ சூஸ் பண்ணுறோம்? ஃப்ரீ. ஏன்னா அது ஃப்ரீ. ஸோ இப்போ யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு வச்சுப்போம், ரூபே டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இது எக்ஸ்பென்சிவ் ஆக ஆக மாஸ்டர் கார்டும் விசா கார்டும் அவங்க காம்படிட்டிவாக மாறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போவே ஆக்சுவலாக ஓரளவுக்கு பெரிய மார்க்கெட்டை கையில் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பணக்காரர்களுக்கு மாஸ்டர் கார்டு விசா கார்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஏர்போர்ட் லவுஞ்சிலலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும், அப்புறம் வேற நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு பணக்காரராக இருந்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனாவோ பெரிய பணக்காரராக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்டர் கார்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பர்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால இப்பயும் நிறைய பணம் செலவழிக்கக்கூடியவங்க இந்த நிறுவனங்களை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சாதாரண மக்கள் பார்த்தா ரூபே சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரூபே யூஸ் பண்ணும்போதும் யூபிஐ யூஸ் பண்ணும்போதும் அதனால ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகமாச்சுன்னா, அப்போ நேச்சுரலாக மக்கள் அந்த பக்கம் போகிறது ஈஸி இல்லை. எனக்கு இது ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அந்த பக்கமே போக மாட்டேன்.
ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு எக்ஸ்பென்சிவ் ஆச்சுன்னா நான் இங்கேருந்து அந்த பக்கம் தாவிடுவேன்ல. ஸோ அதனால இது பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அதனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மாற மாட்டாங்க, பட் டெஃபினட்டா கொஞ்சம் பேர் மாறுவாங்க. இப்போ மாஸ்டர் கார்டு பொறுத்தளவுல அவங்களுக்கு எல்லாரும் இந்த பக்கம் வரணும்னு அவசியம் கிடையாது. செலவழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ, யார் பேக்கெட்ல நிறைய பணம் இருக்கோ அவங்கள தான் அவன் எதிர்பார்ப்பான். ஸோ அதனால ஒரு 10% இங்கே ஷிஃப்ட் ஆனாலுமே அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ அடுத்ததான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு அபாயம் இருக்குல்ல. இப்போ யூபிஐ வந்து ஃபீஸ் ஆப்பிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் மாறிடுவாங்க. இது வந்து நிறைய பொருளாதாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஷ் பிரிண்டிங் அதுக்கும் வந்து நிறையா செலவாகும் போது அதுக்கு நீங்கள் இது ஃப்ரீயாகவே இருந்துட்டு போகணுமே. ஏன்னா இப்போ எல்லாருமே கேஷுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் பேர் பண்ணி தானே. ஆமாம், ஆனால் இப்போ நம்ம பெரிய எக்ஸ்பென்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கோடி ரூபா நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வழியாக நமக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி டைரெக்டாக ப்ராஃபிட் இல்லைனாலும் இன்டெரக்டாக நிறையா ப்ராஃபிட் இருக்குது. நான் சொன்னது போல் ஜிஎஸ்டி வழியாக வரக்கூடிய லாபங்கள் கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கேஷ் பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறைச்சிக்கலாம். கேஷை பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு திருடா படம் அதில் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த கேஷை எப்படி பாதுகாப்பாக ஒரு வண்டியில் கண்டெய்னர்லாம் கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் அதை கடத்துறாங்க. ஸோ அதை கடத்தாமலாம் இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு செக்யூரிட்டிலாம் கொடுக்கணும். இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் சென்டர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் டிஜிட்டல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ்லாம் கம்மியாயிடும், பிரிண்டிங் காஸ்ட் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்க தேவை கிடையாது. எல்லா ஏடிஎம் சென்டர்ஸுக்கும் ஒரு செக்யூரிட்டியை போடணும், ஏகப்பட்ட ஏடிஎம் சென்டர்ஸை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பெரிய லெவலில் கம்மியாயிடும். ஆனால் என்ன சிக்கல்னா, எப்பவும் பொருளாதாரம் வேகமாக க்ரோ ஆகும்போது பெருசாக சிக்கல்கள்லாம் தெரியாது, இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஸ்லாம் பெருசாக தெரியாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஏதோ ஒரு சிக்கல் பொருளாதார ரீதியாக இருக்குது. அமெரிக்காவுக்கும் சிக்கல் இருக்கு, நமக்கும் இருக்கு, எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தங்களும் மற்றவங்களும் நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காக்காரன் இந்தியாவை நெருக்க ஆரம்பிக்கிறான், இங்க இருக்கக்கூடிய பேங்க்ஸ் கவர்மெண்ட்டை நெருக்கிறாங்க. கையில பணம் இல்லை, புது ரெவென்யூ சோர்ஸை கிரியேட் பண்ணணும். நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கு ப்ராஃபிட் இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க எப்படியாவது புது புது வகைகளில் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ மாஸ்டர் கார்டு விசாலாம் அப்படிதான். அவன் இந்தியாவை பார்க்குறான், இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, இந்த மார்க்கெட் வந்து வேஸ்ட் ஆகுறது அவனுக்கு விருப்பம் இல்லை. இந்தியாவில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க, இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, இதில் எனக்கு ஒரு பங்கும் இல்லாமல் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு இது ஒரு மார்க்கெட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடுறாங்க. ஏன்னா அவனுக்கு ப்ராஃபிட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ எக்கானமி க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அங்கங்கே நீங்கள் புது புது கடைகள் அங்கங்கே திறப்பீங்க, லாபம் சம்பாதிப்பீங்க. ஆனால் தேக்க நிலை இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் இவங்களை நெருக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து எங்கனால தாக்கு பிடிக்க முடியல, புது ரெவென்யூ சோர்ஸ் வேணும். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய ரெவென்யூ சோர்ஸ் அவங்களுக்கு. அந்த மாதிரி யோசிப்பாங்க. அமெரிக்கன் பேங்க்ஸுக்கு பெரிய ரெவென்யூ சோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு நிறுவனங்களுக்கு பெரிய ரெவென்யூ சோர்ஸ் அது. அப்புறம் இந்த பேமெண்ட் ஆப்ஸ் இருக்கு பாருங்க, சாம்சங் பே, அப்புறம் ஆப்பிள் பே, இவங்க எல்லாத்துக்கும் பெரிய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் அது. இங்கேயும் அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு அவங்க யோசிப்பாங்க. ஏறக்குறைய யூஎஸ் பொறுத்தளவில் இந்த மெர்ச்சன்ட் ஃபீ இருக்கு இல்லையா, அது வழியா மட்டுமே ஏறக்குறைய $90 பில்லியன் ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட் பண்றாங்க. $90 பில்லியன் இந்த ஃபீ வழியா மட்டுமே மாஸ்டர் கார்டு விசாலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. நீங்கள் ஒரு 1.5 to 3% அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை வச்சு இந்த நிறுவனங்கள்லாம் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஆனால் சாதாரண சாமானியர்களை பொறுத்தளவில் நீங்கள் இந்த மாதிரியான ஃபீ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா பெரிய பணக்கார நாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் சென்சிட்டிவ்பாங்கல்ல, கொஞ்சம் விலை லைட்டாக ஏறிச்சினாலே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவில் எதுக்கு அங்கே போகிறாங்க, அது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நம்ம ட்ரெஸ் வாங்கிடலாம். இப்போ இதே இது ரெய்மண்ட்ஸ் கடைக்கு போகிறவங்க ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. 2000 ரூபா பொருளை 2200 கொடுத்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் சரவணா ஸ்டோர்ஸில் 500 ரூபாய்க்கு விற்கிற பொருளை ஒரு 550 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுப்போம், அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய கஸ்டமர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. ரெய்மண்ட்ஸை பொறுத்தளவில் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றினா கூட பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கவங்க ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருப்பாங்க.
அந்த ஹை எண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. அதே தான் இந்தியாவுக்கும். இந்தியாவில் கன்சியூமர்ஸ் ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் பெரிய பணக்கார நாடு கிடையாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1% இல்லாட்டி ஒரு 0.5%, 1.5% மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அது யூஎஸில் அது பெரிய ரியாக்ஷன் இருக்காது, பட் இங்கே பெரிய ரியாக்ஷன் இருக்கும். அது பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் டெஃபினட்டாக. பட் எனக்கு என்னமோ ஆனால் சொல்யூஷன் இருக்கான்னு எனக்கு தெரில. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக அந்த ஃபீயை வச்சுக்கிட்டா நல்லது. நிறைய பேரை பாதிக்காத வகையில் கம்மியாக வச்சுக்கிட்டா நல்லது. விசா மாஸ்டர் கார்டுக்காக மோடி அவர்கள் வந்து ஏன் அமெரிக்காக்காக வந்து இதை செயல்படுத்துறான்னு பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இப்போ அமெரிக்கா கூட வந்து இப்போ 100% டேக்ஸ் வந்து இந்தியா மேலே போட போகிறதா சொல்கிறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால. ஸோ அதுக்காக மட்டுமே கிடையாது, இது ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களும் தொடர்ச்சியாக நம்ம மேலே அழுத்தம் போட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேரான சமமான ட்ரேட் இருக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அமெரிக்கன் சைட்லேருந்து இந்தியா மேலே போட்டுருக்காங்க. பட் அது மட்டுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இங்கே அந்த சிக்கல் இருக்குல்ல, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஏறக்குறைய 10 பைசா செலவு பண்ணுறோம். இப்போ நம்ம பாட்டுக்கு இங்கே இருந்துக்கிட்டு 10 ரூபா 5 ரூபாலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 100 ரூபா 10 ரூபா, மச்சான் நான் டீ கடைக்கு வந்திருக்கேன்டா, ஒரு 50 ரூபா போட்டு விடு, கையில் காசு இல்லைன்னா உடனே 50 ரூபா அனுப்புகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம். காசு கையிலேருந்து போய்கிட்டு இருக்கு. இந்த காசை யார் பே பண்ணுறாங்க? இப்போ பேங்க்ஸ் பே பண்ணுறாங்க. அது போக செக்யூரிட்டி இருக்கு, வேற நிறைய காஸ்ட்டும் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் செலவு பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அது வழியாக இன்கம் வரணும்ல, அப்போதான் சஸ்டைனபிளாக இருக்க முடியும். ஸோ இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். எதுவுமே ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டே இருக்காது. இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகிடும். நான் அடிச்சு சொல்கிறேன், இன்னைக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு விஷயம் ஃப்ரீயாக இருக்குனாலே அது சஸ்டைனபிளாக நடக்காது, அது கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ ஒரு விஷயம் சஸ்டைனபிளாக தொடர்ந்து பல ஆண்டுகள் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ அதில் ஒரு ரெவென்யூ மாடல் இருக்கணும். ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அது மாதம் 200 ரூபாவை ஜென்ரேட் பண்ணும். அந்த 200 ரூபாவில் நீங்கள் 100 ரூபா வச்சு கம்பெனி ரன் பண்ணும். மீதி 100 ரூபாவை சேர்த்து வச்சு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணும். அதெல்லாம் பண்ணி கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ணாதான் அது நீண்ட நாட்கள் நிற்கும். இப்போ வால்மார்ட்லாம் அதனால தான் நாள் நிற்குது. கோக் மாதிரியான பெரிய நிறுவனங்கள், டாடா நிறுவனம், இவங்கெல்லாம் இவ்வளோ தாக்கு பிடிக்கிறாங்கன்னா சஸ்டைனபிளான ஒரு ரெவென்யூ மாடல் அவங்க கிட்ட இருக்கு. பட் இந்த மாதிரியான ரெவென்யூ மாடல் இல்லாமல் ஃப்ரீ மாடல் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது கொலாப்ஸ் ஆகும். அது நடக்குது இப்போ, அவ்வளோதான். பார்க்கல சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.